ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் பார்க்க போறோம், ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? காலங்கள். அதாவது இந்த காலங்கள்னும் போது பிரசன்ட்ல, பாஸ்ட்ல, ஃபியூச்சர்ல எப்படியெல்லாம் நமக்கு கேட்டகரிஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இல்லையா? அதாவது நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் அப்படிங்கிற விஷயங்களை எப்படி நமக்கு பிரிச்சு பிரிச்சு கொடுக்குது, நம்ம எப்படியெல்லாம் பேசலாம், எப்படியெல்லாம் எழுதலாம் அப்படிங்கிறதான். ஸோ நிறைய பேருக்கு வந்து பேசுறது கஷ்டமா இருக்கும், சிலருக்கு வந்து எழுதுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பட் எழுதுறது என்னதான் இருந்தாலுமே வந்து ஒரு டாக்குமெண்டேஷனா எழுதுறதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த டாக்குமெண்டேஷனா எழுதுறதுக்கு எப்படின்னா நம்ம அந்த பெர்ஃபெக்ஷனல் அப்படிங்கறதுதான். சோ அந்த பெர்ஃபெக்ஷனல் வரக்கூடிய சென்டென்சஸ், அந்த டென்சஸ் நீங்க நல்லா ஃபாலோ பண்ணீங்கன்னா சோ அந்த ரூல் வைஸ் எழுதும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும் இல்லையா? சோ அப்படி இருக்கும் போது அந்த பெர்ஃபெக்ஷனல் அப்படிங்கிற டென்ஸ் நம்ம பார்க்கறது என்னது? ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். சோ ஃபியூச்சர்ல நான் பெர்ஃபெக்ஷனலா எழுத போற டென்ஸ் நான் எப்படி எழுதலாம் அப்படிங்கறதுதான். ஆஸ் வெல் வந்து நமக்கு என்ன பண்ணலாம், பாசிட்டிவ் சொல்லலாம், நெகட்டிவ் சொல்லலாம், இன்ட்ராகேட்டிவ். அதான் நம்ம பேசக்கூடியதோ எழுதக்கூடியதோ பாசிட்டிவா சொல்லக்கூடியது, இல்ல பண்ணல, செய்யல, வரல, போகல அப்படிங்கறத நெகட்டிவா சொல்லக்கூடியது, ஆஸ் வெல் குவெஸ்டனா சொல்லக்கூடியது. ஸோ இந்த மூணு விஷயங்களுமே நம்ம என்ன பண்ணலாம், கேட்டகரைஸ் பண்ணியும் சொல்லலாம். சரி, என்னதான் ரூல்ஸ் இருந்தாலும் சப்ஜெக்ட்ஸ் இருந்தாலும் அந்த ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஹீரோ வேணும் இல்லையா? சோ அவர் என்ன பண்றாரு, மூணு விதமான ஃபார்ம்ஸ் கொடுக்குறாரு. அதாவது வெர்ப் ஃபார்ம்ஸ் V1, V2, V3 அப்படிங்கிறது கண்டினியூஸ்ல இருக்கு. பட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பெர்ஃபெக்ஷனல் டென்சஸ் எடுக்கிறதுனால நம்ம 3 ஃபார்ம்ஸ்ல எந்த ஃபார்ம் ரூலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கோ அந்த ஃபார்ம்ஸ் நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கு இல்லையா? சோ அப்படி இருக்கும் போது இன்னைக்கான வெர்ப் ஃபார்ம் என்ன, அதை நம்ம எப்படி டென்ஸ்ல அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க. சோ இன்னைக்கான டென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதுல வந்து நெகட்டிவ் யூஸ் பண்றாங்க. ஸோ நம்ம பார்க்க போறது நெகட்டிவ் சென்டென்சஸ். ஸோ நெகட்டிவ் போது விச் இஸ் இண்டிகேட் நாட் இல்லையா? ஸோ பண்ணல, போகல, பண்ணிருக்க மாட்டாங்க, வந்திருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் நாட் யூஸ் பண்ண போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆக்ஷன் வெர்ப்ஸ் V1, V2, V3, அதாவது ப்ரெசன்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ இந்த மூணு விஷயங்கள். ஸோ இப்போ ப்ரெசென்ட் அப்படின்னு வரும்போது என்ன வேர்ப் எடுக்கிறேன் அப்படின்னா ஸ்டாப். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, நம்ம ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண ஒரு வேர்ப் தான். ஸ்டாப்னா என்ன? நிறுத்து. எனிதிங், ஏதோ ஒரு நீங்க செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அதை நீங்க என்ன பண்றீங்க, நிறுத்த செய்றீங்க. ஸோ அப்ப நான் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டேன். இதுவே V2 and V3 வரும்போது ஸ்டாப்டு. ஸோ ஸ்டாப்டுன்னு வரும்போது நிறுத்தப்பட்டது. சோ நிறுத்தப்பட்டது அப்படின்றது கொடுக்குறேன். ஸ்டாப், ஸ்டாப்டு, ஸ்டாப்டு. V2க்கும் அதுதான், V3க்கும் அதுதான். சோ அதனாலதான் ரெண்டுத்துக்கும் சேர்ந்து இருக்கிறதுனால தான் ஒரே இடத்துல எழுதிருக்கேன். V2வும் ஸ்டாப்டு தான், V3யும் ஸ்டாப்டு தான். சோ ஸ்டாப், ஸ்டாப்டு, ஸ்டாப்டு அப்படிங்கறத வெர்ப் ஃபார்ம்ல கொடுத்தாச்சு. சோ ஆக்ஷன் ரெடி. இப்போ நம்ம எங்க வரலாம், சப்ஜெக்ட். என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு எழுதலாம். சோ I, we, you, he, she, they, it. சோ இவங்கெல்லாம் நம்ம கிட்ட என்னவா இருக்காங்க, ஒரு சப்ஜெக்டோட ரோல்ல நம்ம கிட்ட இருக்காங்க. சோ ஒரு சப்ஜெக்ட் ரெடி, வெர்ப் ரெடி. இப்போ என்ன பண்ண போறோம், ரூல் எழுத போறோம் இல்லையா? சோ யாருடைய ரூல்? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் உடைய ரூல். சோ ரூல்னு வரும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரும், சப்ஜெக்ட். ஆஸ் வெல் என்ன பண்றாங்க, சப்ஜெக்ட்டுக்கு ஃபாலோட் பை will or shall. பிளஸ் நெகட்டிவ் இருக்கிறதுனால நாட், பிளஸ் பர்ஃபெக்ட் வர்றதால have, and then V3. V3 வந்து which is indicate PP. V3 என்ன இண்டிகேட் பண்ணுது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இண்டிகேட் பண்ணுது. அப்ப நமக்கு என்ன ரெடி ஆயிடுச்சு, ரூல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், சென்டென்ஸ் எழுத போறோம். எக்ஸாம்பிள், the dancer. ஸோ நான் இது ஏற்கனவே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஹீ, ஷீன்னு இண்டிகேட் பண்றதும் ஓகே, நேம் சொல்லி இண்டிகேட் பண்றதும் ஓகே, இல்ல அவங்களோட ப்ரொஃபஷன் பேஸ் நம்ம இண்டிகேட் பண்றதும் ஓகே. அப்ப நான் டான்சர், அதாவது ஒரு நடன கலைஞரை பத்தி நம்ம பேச போறோம். ஸோ த டான்சர் will not have. ஸோ டான்சர் will not have என்ன பண்ணல, ஸ்டாப்டு, நிறுத்தல. The dancer will not have stopped அப்படின்னா நடன கலைஞர் என்ன பண்ணிருக்க மாட்டாரு, நிறுத்தி இருக்க மாட்டார். முடிஞ்சது. எதை நிறுத்தி இருக்க மாட்டார் சொல்றீங்கன்னா, the dancer will not have stopped the show.
ஸோ அப்போ ஷோ அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல ஏதோ ஒரு அதாவது என்ன சொல்றது ஒரு ஈவெண்ட் நடக்குதோ இல்லை ஒரு ஆர்கனைசிங் நடக்குது அப்படிங்கறத வந்து சொல்றது தான். ஸோ அப்போ அந்த டான்சர் வந்து என்ன பண்ணல அந்த ஷோவை வந்து நிறுத்தலை அப்படிங்கிறது தான். ஓகேயா? ஸோ அப்போ அதை எப்படி சொல்லலாம் அப்படிங்க இல்லை எனக்கு இது வேண்டாம் இதோட ஸ்டாப் பண்ணனாலும் தாராளமா நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த விஷயத்த சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க? டான்சர். ஸோ நடன கலைஞர் ஷோ அப்படிங்கிறது வரும் இல்லையா, அதுதான் நம்ம அந்த அவர் என்ன செய்யல அப்படிங்கறதுதான். ஸோ அவர் என்ன பண்ணல, நிகழ்ச்சியை. ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் முடிஞ்சிச்சு, செகண்ட் வந்து ஷோ. நிகழ்ச்சியை என்ன பண்ணிருக்க மாட்டாரு, ஸ்டாப்டு. தேர்ட் இல்லையா, நிறுத்தி. வில் நாட் ஹாவ், நிறுத்தி இருக்க மாட்டார். ஸோ அப்ப அவரு அந்த ஷோவை வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து நிறுத்தி இருக்க மாட்டார் அப்படிங்கிறது நம்ம ஒரு பொது முறையா சொல்லியிருக்கோம், ஜென்ரலா சொல்லியிருக்கோம். எங்க எப்போ எந்த சமயத்துல அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணல. ஜஸ்ட் இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனலான ஒருத்தர் இந்த டான்சர்னு சொல்லிக்கலாம். நீங்க இல்ல உங்களோட ப்ரொஃபஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்திக்கலாம். ஸோ இந்த டான்சர் வந்து என்ன பண்ணல, வில் நாட் ஹாவ் ஸ்டாப்டு த ஷோ. அவங்க அந்த நிகழ்ச்சியை வந்து நிறுத்திருக்க மாட்டார் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. அப்ப இது வந்து சப்ஜெக்டை குறிக்காதுன்னா கண்டிப்பா இது சப்ஜெக்ட் தான் குறிக்கும். அதனாலதான் டான்சர் அப்படின்னு சொல்லும் போது அவர், அதாவது யாரு, இந்த கலைஞர், எந்த கலைஞரோ அதை சொல்லக்கூடியது, நடன கலைஞர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் ஸ்டாப், ஸ்டாப்டுங்கிறத எடுத்து ரூலை ஃப்ரேம் பண்ணி அதுக்கான சென்டென்சஸ் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களுமே இந்த ஸ்டாப் ஸ்டாப்டு வச்சு ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.